வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் விபரீத ராஜயோகம். இந்த விபரீத ராஜயோகம் ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது இருந்தால் என்னென்ன நல்லது, அதால் என்ன நன்மை கிடைக்குது, அது எப்படி நடக்குது, அதை பற்றி பார்க்கலாம். விபரீத ராஜயோகம்னா ஜாதகத்தில் ஏதாவது ராசி கட்டணம் வச்சுக்கோங்க. ஒரு லக்னத்திலிருந்து 6, 8, 12 வீட்டதிபதிகள் தங்களுக்குள் வீடுகளை மாற்றிக்கொள்வது. 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கிறது, 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்குது, 6ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருக்குது, 12ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் இருக்குது. இது மாதிரி 3 கிரகங்களில் 3 வீட்டாதிபதிகள் 2 பேர் தங்களோட ரெண்டு கிரகங்கள் தங்களுக்குள்ள வீடுகளை மாற்றிக்கொள்வது விபரீத ராஜயோகம் என்று சொல்லப்படும். இந்த யோகம் என்ன செய்யணும், இந்த பேர் மூலமா விபரீதன்ற பேர்ல தெரியுது. இது ஒரு நெகட்டிவ்க்கு அப்புறம் தான் ராஜயோகமாக அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தரோட மரணத்துக்கு பிறகு நம்மளுக்கு கிடைக்கிற உயிர் சொத்துக்கள், இன்சூரன்ஸ் பணம், இதெல்லாம் விபரீத ராஜயோகம் தான். வீட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது, கை கால் இழந்துறாரு, ஆக்சிடென்ட் பண்ண ஒரு 20 லட்சம் கையில் காத்துட்டு போகிறாரு, அதுவும் ஒரு விபரீத ராஜயோகம் தான். ஒரு மாஸ் கூட்டம், அவங்க அதில் கூட்டத்தில் வீட்டை சேர்ந்த ஒருத்தர் இறந்துடுறாரு, கூட்ட நெரிசலில் அரசாங்கமே ஒரு அமௌண்ட் கொடுக்குது, அதுவும் விபரீத ராஜயோகம் தான். அது இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சி இருக்கிறீங்க, ஒரு அரசியல்வாதி பினாமியாகிறீங்க, அதுவும் விபரீத ராஜயோகம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு மீன லக்னத்தில் பிறந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. 12ஆம் அதிபதி சுக்கிரன், 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி சுக்கிரன், 8ஆம் அதிபதி சனி, 6ஆம் அதிபதியாக பார்த்தா செவ்வாய் வருவார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 5க்கும் 12க்கும் உடைய சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருக்காங்க, 8க்கும் 8ஆம் வீட்டை அதிபதியும் 9ஆம் வீட்டை அதிபதியுமான சனி 12ஆம் வீட்டில் இருக்காங்க. இது ஒரு விபரீத ராஜயோகம் தான். மிதுன லக்னம் 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில், 12ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில். இது எந்த மாதிரி யோகம் சொன்ன மாதிரி ஒரு கொள்ளடிக்கிற படம், ஊழல் பண்ணுற படமும் விபரீத ராஜயோகம் தான். ஒருத்தருக்கு பினாமியாக இருக்கிற ஒரு பொலிட்டீஷியனுக்கு அது 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்கிறது. 8ஆம் வீடு 12ஆம் வீடு சம்மந்தப்பட்டது ஊழல் படம், அதுவும் தான். 8ஆம் வீடு மரணம், வீட்டில் ஒரு இறந்ததால் ஒரு இறந்த பிறகு மரணத்தை ஏற்படுகின்ற ஒரு தொகை, அதுவும் 8ஆம் வீடு தான். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் மீன லக்னமாக இருக்கிறீங்க, மீன லக்னத்துக்கு 6ஆம் வீடு சிம்மமாக வரணும், அதிபதி சூரியன். மீன லக்னத்துக்கு 8ஆம் வீடு இருக்குது சுக்கிரன் வரும். இங்கே சூரியன் 8ஆம் வீட்டில் சூரியன், 6ஆம் வீட்டில் சுக்கிரன். இந்த இடத்துல சூரியன் நீச்சல் சொல்கிறோம், சரி ஓகே. சூரியன் 20 டிகிரி இருக்கிறாரு, ஒரு 15 டிகிரி தாண்டிட்டாவே அவரால் கிரகம் 5 டிகிரி தாண்டிச்சுன்னா நீச்சமாக இருந்தாலும் செயல்பட முடியும் என்று ஜோதிட கருத்து. இப்போ இதுவும் ஒரு விபரீத ராஜயோகம் தான். ஒரு விபத்தால் பணம் வருது. என்னன்னா ஒரு அசிங்கம், அவமானம், அதன் பிறகு வரக்கூடிய வளர்ச்சியும் விபரீத ராஜயோகம். பேர்லேயே விபரீதம்னாவே ஒரு நம்மள அக்செப்ட் பண்ணாத ஒரு சம்பவம் நடந்து அதன் பின்பு நடக்கின்ற அதன் பிறகு வருகிற பணம், இதெல்லாம் வளர்ச்சியெல்லாம் தான் ஒரு மிகப்பெரிய ஒருத்தர் உயிர் சொத்து கிடைக்குது பெரியப்பா மூலியமா, அது விபரீத ராஜயோகம் தான். எக்ஸாம்பிள் மேஷ லக்னம், 8ஆம் லக்னாதிபதி 8ஆம் வீட்டில் வருவார், 12ஆம் வீடு குரு. இந்த செவ்வாய் குருவோட வீட்டில், குரு செவ்வாயோட வீட்டில், இதுவும் விபரீத ராஜயோகம் தான். மிகப்பெரிய சொத்து கைக்கு வந்தது. இதெல்லாம் சொல்றதெல்லாம் உதாரண ஜாதகத்தில் நான் பார்த்ததில்ல, அது மூலயமா சார்ட்டில் பார்த்தா எங்கள் அனுபவமாக ஷேர் பண்ணுறோம். இது மிகப்பெரிய சொத்து, ஒரு 2 கோடி ரூபாய் கிட்ட சொத்துன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் விபரீத ராஜயோகம்னா மிகப்பெரிய ஒரு விரும்பத்தக்க செயல்களுக்கு பிறகு கிடைக்கின்ற வருமானம், அதுவும் விபரீத ராஜயோகம் தான். ஊழல் பணமும் லஞ்ச பணமும் இப்போ 8ஆம் அதிபதி சொன்ன மாதிரியே, இந்த மிதுன சொன்ன மாதிரியே 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில், 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில். இது ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற ஜாதகம். அவர் நல்லா லஞ்ச பணம் சேர்த்து ஒரு ஸ்டேஜில் அவர் மாட்டிக்கிறார். இதுதான் ஒரு சம்பவத்தை கொடுக்கும், அதன் பிறகு அதோட அசிங்க அவமானத்தை ஏற்படுத்தும். இதுதான் நம்முடைய விபரீத ராஜயோகம் என்றால் 6, 8, 12ஆம் வீட்டு அதிபதி தங்களுக்குள் வீடு மாற்றிக்கொள்வது ஒரு மனுஷனால் ஏற்றுக்கொள்ள சம்பவங்களுக்கு பிறகு வருகின்ற பணம்.
இல்லை பணம் கொடுத்துட்டா கூட அது பிறகு அதுக்கு அதோட பின்விளைவுகள் வரும். ஒரு லஞ்சம் பணம் பண்ணுறாங்க, லஞ்சம் வாங்குறாங்க, ஊழல் பண்ணுறாங்க, அது சிறை தண்டனை, ஜாப் வேலையிலேருந்து டிஸ்மிஸ் பண்ணுறது, சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க, அப்புறம் டிஸ்மிஸும் பண்ணுவாங்க. இது எல்லாமே விபரீத ராஜயோகத்தில் வரக்கூடிய விஷயம்தான். இதுதான் இதை பற்றி ரொம்ப நிறைய பேர் வீடியோவில் பேசுகிறாங்க. தோணுச்சு விபரீத ராஜ்யம் என்ன சொல்லிட்டு விளக்கலாம்னு சொல்லிட்டு தான் நல்ல இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் இதுதான் விபரீத ராஜ்யத்தோட சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்கலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு தலைப்பை பற்றி பேசலாம். நன்றி.